ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினச்சே பார்க்க முடியாமல் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு சீக்ரெட்டான ஒரு ஆயிலையும் சீக்ரெட்டான ஒரு பொருளையும் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நீங்கள் தடவின செகண்டில் முடி கருப்பாகும். அதே மாதிரி மாத கணக்குலேயும் சரி, வருஷ கணக்குலேயும் சரி, உங்கள் முடி வந்து கருப்பாகிறதுக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான சீக்ரெட்டான ஒரு பொருளை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம், எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வீடியோக்கு போய் பார்த்து வந்துடலாம். நினச்சே பார்க்க முடியல, அந்தளவுக்கு நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக. சும்மா அப்படியே கையில் எப்படி பிடிக்குது பாருங்கள். கண்டிப்பாக 100% சொல்கிறேங்க, இந்த ஹேர் டை நீங்கள் ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக இது நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு ரெடி பண்ணதே நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு. சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் டைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரும்பு கடாய் தான் தேவைப்படுது. கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா பற்ற வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த காஞ்ச நெல்லிக்காய் இது வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு வேளை அப்படி இல்லைன்னா நீங்கள் நெல்லிக்காயை அந்த விதைகளை எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அதை காய வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய வச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதையே இப்போ வந்து நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நெல்லிக்காய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது சோம்பு தான் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் இந்த ஹேர் டை நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் இது நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இது வந்து உங்களுக்கு ரெடியாகும். ரத்த ஓட்டத்தை நல்லா பலப்படுத்தி கிரே ஹேரை வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து சொல்லவே தேவையில்லை. உங்கள் நரைமுடியே வராமல் வேர்க்காலில் இருந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறப்ப நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ சோம்பும் நல்லா கருகிற மாதிரி வறுபடணும். அதே மாதிரி நெல்லிக்காய் இதுவும் நல்லா சேர்த்து வறுபடணும். 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சோம்பு வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கருஞ்சீரகத்தோடு இப்போ நான் சேர்க்குற மாதிரி சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்ப கிரே ஹேர் வந்து டோட்டலாக நேச்சுரலாகவே உங்களுக்கு கருப்பு கலரில் மாற்றிடும். அதே மாதிரி கருப்பு வந்து போகவே போகாது. 6 மாதம் ஆனாலும் சரிங்க, உங்கள் நரைமுடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பாகவே தான் இருக்கும். வெள்ளை முடி மறுபடியும் மீண்டும் வராது. இப்போ 2 பொருளும் அதே மாதிரி நெல்லிக்காய் இது 3 பொருளையும் நல்லா கருன்னு வறுத்து எடுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா புகை வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி வரதான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து நல்லா கருன்னு வறுத்து எடுக்கணும் இல்லையா. இந்த நெல்லிக்காய் இதுவும் வந்து நல்லா வறுபடுறப்ப பஃபியாக வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த ஹீட் ஏறினதே இங்கே பாருங்கள், அந்த காஞ்ச நெல்லிக்காய் நல்லா பஃபியாக ஆயிரும் மொறுன்னு. அப்போ தான் அது நல்லா பொடியாகிறதுக்கு சூப்பராக வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம காஞ்ச நெல்லிக்காயை இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்ப நல்ல ரிசல்ட் உடனே வந்து கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு முடி வந்து சூப்பராக கருப்பாக்கும். இது வறுபடுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் சிம்மில் வச்சு லைட்டாக பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி வந்து பெரட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா கருஞ்சீரகமும் இப்போ போட்டுக்கிற அந்த பெரிய சீரகமும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் அதை வந்து சோம்புன்னு சொல்ல மாட்டாங்க, பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சைடு பெருஞ்சீரகம் அப்படிம்பாங்க. இப்போ இந்த பக்கமெல்லாம் இருக்கிற சில சிட்டி பக்கமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சோம்பு அப்படிங்கிறாங்க. அதனால் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அந்த சிம்மில் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் போட்டேன். ஏன்னா மெதுவாக வறுபட்டால் தான் இந்த நெல்லிக்காயோட சேர்த்து நல்லா வறுபடும். அதனால் நல்லா பஃபி ஆயிடுச்சு பாருங்கள் வறுபட்டது.
இன்னும் 2 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா வறுபட்டுரும். அதே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி கருப்பாகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இது மாதிரி ஒரே மாதிரி நம்ம போட்ட அந்த காஞ்ச நெல்லிக்காய் நல்லா பஃபி ஆகி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுக்கணும். லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ஹையில் வச்சு வறுத்துட்டு புகை வர்றப்போ லைட்டாக சிம்மில் போட்டிங்கன்னா அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அந்த ஹீட் வந்து சேர்றப்போ இங்கே பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்ட அந்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா உப்பி கருன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா கீழே நம்ம இறக்கியாச்சு. ரொம்ப சூப்பராக வந்து வறுபட்டுருச்சு. ஆனால் நல்லா சூடாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து விட்டுறலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த பெருஞ்சீரகமும் கருஞ்சீரகம் ரெண்டுமே வந்து நல்லாவே ஒரே மாதிரி வறுபட்டுருச்சு. அதே மாதிரி காஞ்ச நெல்லிக்காய் நல்லா உப்பி பெருசாக வந்துருச்சு பாருங்கள் வறுபட்டதே. இதை பொடி ஆக்குனதுக்கப்புறம் பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு இது வந்து பிடிக்குது அப்படின்னு. இது நம்ம வேறு லெவலாக இருக்குது. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு இல்லையா? இப்போ லைட்டாக அப்படி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம பொடி பண்ணிடலாம், ஆறட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து ஆறிடுச்சு பாருங்கள். இது லைட்டாக நீங்கள் இந்த இதை பொடி வந்து நுணுக்குனிங்கனாவே இங்கே பாருங்கள் நெல்லிக்காயோட எஃபெக்ட். இப்போது இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா வந்து ஒரு நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா சூப்பராக பவுட்ரு ஆயிடுச்சு. பவுட்ரை நீங்கள் தேவையான அளவு மட்டும் நீங்கள் டைக்கு அப்ளை பண்ணிவிட்டு மீதியை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்படுறப்பெல்லாம் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்ம பாதியை வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மீதி எல்லாத்தையும் நம்ம ஒரு டப்பாவில் சேவ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக காப்பி பவுடர் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் எந்த ப்ரூவாக இருந்தாலும் சரி. நான் வந்து இன்றைக்கி நர்சூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரூ தூள், சன்ரைஸு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப மட்டும் இந்த காப்பி பவுடரை நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். வறுப்படுறப்பவெல்லாம் நீங்கள் கூட சேர்க்க தேவையில்லை. இப்போ இது நல்லா மிக்சிங் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் தான் நான் சேர்க்க போகிறேன், கடுகெண்ணெய். இது வந்து இப்போது தேவையான அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கடுகெண்ணெய் நம்மளுக்கு வந்து எல்லா நாட்டு மருந்து கடையில், மளிகை கடையில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம அந்த ஆயிலோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. இப்போ அடுத்ததாக டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம எடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்குங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து பொடியெல்லாம் சலிக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை. ஆனால் ஆயில் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சூடு பண்ணிக்கலாம். அதே இரும்பு கடாயை நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த இதை வந்து நம்ம உள்ள தூக்கி வச்சிடலாம். இது நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கலந்து விடுங்க. நல்லா அந்த ஹீட்டில் இந்த பொடியும் நம்ம சேர்த்த அந்த ஆயிலும் கண்டிப்பாக நல்லா மிக்சிங் ஆகணும். குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு இங்கே பாருங்கள் அந்த கையில் எப்படி பிடிச்சி வச்சுன்னு குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் சீக்காத்தூள் பயன்படுத்திட்டு வாங்க. இந்த மாதிரி நிரந்தரமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றப்ப நல்லா உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த பெருஞ்சீரகமெல்லாம் உள்ளே சேர்த்துருக்கிறதுனால கருஞ்சீரகத்தோடு சேர்த்து மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெள்ளை முடியே வந்து வேர்க்காலிலிருந்து வராது. அதோடு நம்ம இதில் வந்து ஆம்லா நெல்லிக்காய் வந்து காஞ்ச நெல்லிக்காய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால பசை வந்து அப்படி வந்து பிடிச்சிக்கும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போகிறீங்க எங்காவது அப்படின்னா இதை அப்படியே கலந்துட்டு நீங்கள் டச்சப் பண்ணி விட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தலை வாரிட்டு வந்து போய்க்கலாம். இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நீங்கள் உதிராது, முடியில் தேய்ச்சதுக்கப்புறம் உதிருமா, கையில் வந்து பிடிக்குமா அப்படின்லாம் கேட்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது. நல்லா வந்து தலையில் அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஃபேன் காற்றுல காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீப் போட்டு சீவிட்டு போய்க்கலாம். நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். ரொம்பவுமே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து டை அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இது தொடர்ந்து நீங்கள் சீக்காத்தூள் ஷாம்பு போடையில் நல்லா வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக மட்டும் இல்லை, நிரந்தரமாக உங்கள் முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இது வந்து கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாமல் நல்லா சீக்காத்தூள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கையில் நல்லாவே உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். அதோடு நம்ம ஆயிலும் நல்லா சூடாகுது. இன்னும் 2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம இதை கீழே இறக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா சூடாகிருச்சுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை எடுத்துடலாம். நல்லா கலந்துருச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சம் திக்காக வச்சோம். அந்த ஆயிலோடு சேர்ந்து நல்லா அந்த பொடி கலக்கிறப்ப நல்லா வந்து உங்களுக்கு நல்லா தண்ணி மாதிரி மாறிடும். இங்கே பாருங்கள் நல்லா ஆயில் கிளியர் ஆகிடுச்சு. அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம கீழே எடுத்துடலாம். நல்லா சூடாகிடுச்சு. நிறைய பேர்த்துக்கு இது வந்து பொடி வந்து நம்ம சலிக்க முடியாமல் நம்ம அப்படியே வந்து ஆயிலில் போட்டுருப்போம் இல்லையா, இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதா இருந்தால் நம்ம கண்டிப்பாக இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு வடிகட்டி மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஏன்னா இந்த திப்பு திப்பாக இருக்கும், நிறையா பேர்த்துக்கு வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாதுக்கான்னு சொல்லுவீங்க. அவங்களுக்காக இந்த மெத்தடு சரிங்களா. இதனால் வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு ஒரு துளி கூட அந்த திப்பு திப்பாக வந்து இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே முடியில் வச்ச செகண்டில் வந்து செம்மையாக வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி ஒரு மணி நேரம் நல்லா தலையில் ஊற வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வர்றப்ப டோட்டலாகவே உங்கள் முடி வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு இப்படி ஒரு ஹேர் டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவ்வளோ 100% செம்ம ரிசல்ட்டு. கண்டிப்பாக ஒயிட் ஹேர் இப்போ தான் ஆரம்பிக்குது, இல்லை ஒயிட் ஹேர் நிரந்தரமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது நம்ம தலையில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பல் விளக்குற ப்ரஷ்ஷு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு நீங்கள் டச்சப் பண்ணி விட்டுட்டு கூட காற்றுல உணர விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம். மெதுவாக குளிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அந்த மாதிரி கூட நீங்கள் எமர்ஜென்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து போயிட்டு வந்துக்கலாம் சரிங்களா. இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து வச்சது அப்படியே இருக்கிறேன். இது அப்படியே இப்படி எடுத்துக்கோங்க. நரைமுடி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், நல்லா வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி அந்த அரிப்புத்தன்மை அதெல்லாம் எதுவுமே வந்து இருக்காது, சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அப்ளை பண்ண செகண்டில் எங்கள் கையெல்லாம் பாருங்கள் எப்படி பிடிக்கிறது, அப்படியே முடியல கப்புன்னு வந்து பிடிச்சிக்கும். சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். முடியும் வந்து நல்லா கருக்கு இருக்காதுன்னு பஃபியாக வளரும். குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இங்கே பாருங்கள் நல்லே இருக்குது அப்படின்னா சும்மா அப்படி விரலில் தொட்டுட்டு அது மாதிரி டச்சப் பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் இது நீங்கள் அப்படியே ஃபேன் காற்றுல ஆற விட்டு நல்லா காய்ச்சதே நீங்கள் தலை வந்து அப்படி சீவிட்டு போய்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து
ரிசல்ட்டும் கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் லைட்டாக அந்த வெள்ளை முடியில் மட்டும் நான் அப்ளை பண்ணி காமிச்சேன். சரிங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.